இது டோட்டலா ஒரு டாக்குமெண்ட்ரி மூவிஸா தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போனா கண்டிப்பா அவார்ட்ஸ் வின் பண்ண முடியும். பட் மக்களுக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகி அது இப்ப இருக்க பசங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரையும் உங்களுக்கு நல்லா போர் அடிக்கும். அதுக்கு இந்த ஆள் இவ்வளோ நாள் புடுங்கந்து ஃபுல்லாகவே தேவையில்லாத ஆணியாக இருக்கும் பொழுது தனுஷனை மட்டும் கஷ்டப்படுத்தலை டேரக்டரு. படம் பார்க்க வந்த நம்மளையும் சேர்த்து கஷ்டப்படுத்திருக்கிறாருன்னு சொல்லி 3 மணி நேரம் படம் எல்லாமே ஃப்ளாப் ஆகி தான் போயிருக்கு. மறுபடியும் அதே மாதிரி எடுத்து வச்சா இதில் 4 நீங்கள் எந்த இடத்துல கத்திரி போட்டாலும் படம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அந்த பொண்ணு உண்மையாலுமே இந்த படத்தில் குப்பை காட்சி மாதிரியே இருந்தது. இவ்வளோ நாள் நிறைய படம் வந்துச்சு, ஆனால் இந்த படத்தில் தான் உண்மையான மேக்கப் போட்ட மாதிரி பிச்சைக்காரி மாதிரியே இருந்தது. அடிக்கடி இந்த பிச்சைக்காரி வந்து நம்ம தமிழ் படத்தில் நடிக்கணும், அவ்வளோ அழகாக இருக்குது, அழகான ராட்சசி மாதிரி அப்படின்ட்டு. ஆனால் அந்த பொண்ணுக்கும் தனுஷ்க்கும் ஒரு லவ்வும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு லவ் கொடுத்து ஒரு பாட்டு கொடுத்துருந்தா கூட சந்தோஷமாக உட்காந்து பார்த்துக்கலாமே. இந்த குபேரா படம் பார்த்தேனே, தனுஷ் அண்ணனுக்காக வந்தேன். ஆனால் ஆந்திரா டைரக்டர் எடுத்துருக்கிறது கொஞ்சம் பயந்துன்னு தான் வந்தேன். நீ பயப்படவே தேவையில்ல, நாங்கள் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான் எடுப்போன்ட்டு கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் எடுத்திருக்காங்க. 3 ஹவர் படத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உட்கார முடியல, தலைவலிக்குது. ஸ்க்ரீன் பிளே பார்த்திங்கன்னா ரொம்ப லேக் இருக்குது, அப்படி இப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி. நடந்த நிகழ்வே மறுபடியும் நடக்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இவ்வளோ பெரிய நடிகரை கொடுத்துட்டு நீங்கள் எப்படி அவரை பார்க்குறீங்கன்னு தெரியல. நாங்கள் வேறு லெவலில் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு பார்த்துன்னுக்கிறோம். அவரை வந்து நீங்கள் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய படத்தை இப்போ எடுத்து வச்சுக்கிறீங்களே அப்படின்றது தான் கஷ்டமாக இருக்குது. நிறைய ஆடியன்ஸ் சொல்கிறாங்க படத்தோட ஒவ்வொரு சீன் ரொம்ப லென்த்தியாக இருக்குன்றாங்க. படத்தை அதான் சொல்கிறேன், நடந்ததே திருப்பி நடத்துறது லென்த்தியாக தெரியுது எல்லாருக்குமே. அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க படத்தில். இது நான் தனுஷனை மட்டும் கஷ்டப்படுத்தலை டேரக்டரு. படம் பார்க்க வந்த நம்மளையும் சேர்த்து கஷ்டப்படுத்திருக்கிறாருன்னு சொல்லி. நாகார்ஜுன ஆக்டிங் எப்படி இருக்குது? அவர் கொஞ்சம் போர்ஷன் தானே வர்றாரு, ஃபுல்ஃபில்லாக வரல படத்தில். அதனால் அந்த கொஞ்சம் போர்ஷன்லேயே அவரை வந்து முக்கியமான சீனில் சாவடிச்சிடுறாங்க. சரி ஓகே, படம் முடிய போகுதுன்னு அங்கேருந்து தான் நாங்கள் கொஞ்சம் உஷாராகி நிமிந்து உக்காஞ்சோம். சரி ஏதோ முடிக்க போகிறாங்க போல இருக்கு அப்படின்ட்டு. படத்துடைய 3 மணி நேரம் படம் அது எப்போவோ சொல்லியாச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், 3 மணி நேரம் படம் வேலைக்கே ஆகாது, 3 மணி நேரம் படம் எல்லாமே ஃப்ளாப் ஆகி தான் போயிருக்கு. மறுபடியும் அதே மாதிரி எடுத்து வச்சா இதில் 4 நீங்கள் எந்த இடத்துல கத்திரி போட்டாலும் படம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாமே லென்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க. எங்கே வேணால் கத்திரி போடலாம், சிசரை விட்டு விளாடலாம். அதையும் செய்யலை. ஏதோ சென்சார் போர்டில் பார்க்குறவன் தூங்கிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல. ராஷ்மிகா மந்தனா, அவங்க பேர் ரஷ்மிகா மந்தனா. சொல்லுங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க? அந்த பொண்ணு உண்மையாலுமே இந்த படத்தில் குப்பை காட்சி மாதிரியே இருந்தது. இவ்வளோ நாள் நிறைய படம் வந்துச்சு, ஆனால் இந்த படத்தில் தான் உண்மையான மேக்கப் போட்ட மாதிரி பிச்சைக்காரி மாதிரியே இருந்தது. அடிக்கடி இந்த பிச்சைக்காரி வந்து நம்ம தமிழ் படத்தில் நடிக்கணும், அவ்வளோ அழகாக இருக்குது, அழகான ராட்சசி மாதிரி அப்படின்ட்டு. ஆனால் அந்த பொண்ணுக்கும் தனுஷ்க்கும் ஒரு லவ்வும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு லவ் கொடுத்து ஒரு பாட்டு கொடுத்துருந்தா கூட சந்தோஷமாக உட்காந்து பார்த்துக்கலாமேன்னு தோணுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லாஞ்சில் வந்து தனுஷ் வந்து ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது, ஏன்னா நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வீரவசனம்லாம் பேசினார். வீரவசனம் பேசிட்டு படத்தை ஹிட்டு கொடுக்கல. இது எப்படி பார்க்குறீங்க? என்ன பண்ணுறது, நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கிறோம், அது முதலமைச்சராகவோ பிரதமராக ஆகாமோ கனவு கண்டு தான் பெற்றுக்கிறோம். அது ஒரு வட்டச் செயலாளர் கூட ஆகாமல் போச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி தான் அவருக்கு படம் எடுக்கிறப்போ அது பெருசாக வரும், அப்படி வரும், இப்படி வரும்னு நினச்சி சொல்லியிருப்பார். கட்சியில் அது புள்ளியோட அருமை ஏதோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். இப்போ அதோட திறமை என்னன்னு தெரியும். எனக்கு நிறைய படத்தோட ஆடியோ லாஞ்சில் ஓவர் பில்டப் கொடுக்குற படங்கள்லாம் ஊற்றிக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? ஓவர் பில்டப் கொடுக்குற படம் ஊற்றிக்குதுன்னா அந்த டேரக்டர் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் தான் எல்லாருமே பேசுறது. அதுக்கப்புறம் அந்த டேரக்டர் கதை மேலே இருக்கிற நம்பிக்கையில் பேசுகிறாரு, அந்த நடிகர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் எல்லாரும் அந்த மாதிரி பில்டப் கொடுக்கறது தான். ஆனால் ஒழுங்காக உக்காஞ்சி அவங்க யாருமே இல்லாமல் பக்கத்தில் அக்கத்தில் யாரும் அவங்கள வந்து இது பண்ணாமல் மூளை செலவு பண்ணாமல் உட்காந்து பார்த்தா இந்த படம் நிறைய தப்பு பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு புரியும். அது பார்க்குறதே கிடையாது யாருமே. படத்தை எடுத்து விட்டு அவங்க எடிட்டிங் பண்ணி விட்டு சென்சாருக்கு அமைச்சு தேட்டருக்கு வரணும், அதையாட்டையும் ப்ரெஸ் மீட் வைக்கிறதுல ஓவர் பில்டப் கொடுத்துட்றாங்க. ப்ரொடியூசரும் படத்தை ஹிட் பண்ணணுன்ட்டு நான் பண்ணுறேன். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாப் கேவலமாக இருக்கா, செகண்ட் ஹாப் கேவலமாக இருக்கா? அது டாஸ் போட்டு தானே சொல்லணும், சிக்கியா மொக்கையான்ட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அது போடவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். டேரக்டர் வேணா சொல்லுவேன், இந்த ஆள் இவ்வளோ நாள் புடுங்கந்து ஃபுல்லாகவே தேவையில்லாத ஆணியாக இருக்கும் பொழுது ஆந்திராவில் அப்படின்ற மாதிரி தோணும். ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? 5 கொடுப்பேன். அதுவும் தனுஷா இருக்காது கொடுப்பேன் 10. குபேரன் படம் பார்த்துட்டு வந்தேன். குபேரன் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா படம் நல்லா இருக்கு. பட் ஸ்டில் என்னன்னா நம்ம ஆடியன்ஸுக்கு இந்த படம் செட் ஆகுமான்ற ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, தனுஷ் சார் படத்தில் இருக்காருன்னா கமர்ஷியலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அந்த மாசா கிளாஸ் அந்த மாதிரி சீன்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. அது இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் படமே நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியாது. தனுஷ் சார் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு, எல்லாமே ஃபைன். பட் என்னன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து அப்படியே ரொம்ப ஒவ்வொரு கேரக்டருக்கும் லென்த்தாக கொண்டு போகிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுல டைமை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே பார்க்கும்போது நமக்கு கமர்ஷியல் எதுவும் செட் ஆகாது. தெலுங்கு ஆடியன்ஸுக்கு படம் ரொம்ப நல்லா பிடிக்கும். எங்கெங்க படம் வந்து லேக் ஆக போதோ, எங்கெங்க படம் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே பின்னாடி போதோ, அப்பப்போ மியூசிக் வந்து ஒரு நல்ல ஒரு முட்டு கொடுத்து அப்படியே வந்து எடுத்துட்டு
எடுத்துட்டு போறாங்க. ஓகே படம் பார்க்கலாம், பட் ஸ்டில் என்னன்னா கமர்ஷியலா இன்னும் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து உள்ள ஆட் பண்ணிருக்கணும். ஏன்னா நம்ம தனுஷ் சாருக்காக போறோம், அப்படி இருக்கும்போது நம்ம போய் இங்க படம் பார்க்குறோம் அப்படின்னும் போது அந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். மற்றபடி தனுஷ் சார் ஒவ்வொரு டைலாக் பேசுவாரு, அவர் பேசுற ஒரு சில விஷயங்கள் அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு ஆடியன்ஸ் சொல்றாங்க. ஆமா, படம் ஸ்லோவா தான் இருக்கு. நீங்க செகண்ட் ஹாஃப் வரையுமே உங்களுக்கு படத்துல ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து அந்த ஒரு இன்ட்ரோ கொடுத்து இந்த கேரக்டர் இப்படி இந்த கேரக்டர் இப்படி நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீங்க ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா எப்போ நீங்க கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ள ஆட் பண்ணீங்க, ஸ்டோரி லைனுக்கு என்ன கொடுப்பீங்க? படமே செகண்ட் ஹாஃபுக்கு மேல தான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். படம் ரொம்ப லென்த்தியா இருக்கு அப்படின்றாங்க. ஆமா, 3 ஹவர் படம். எல்லா படம் நீங்க கோபுரா படம் பாருங்க, அதுக்கு முன்னாடி வந்த பெரிய பெரிய படங்கள்லாம் அந்த 3 ஹவர் படம்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த லிஸ்ட்ல இந்த படமும் வருது. இனிஷியலா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு தான் ரொம்ப லென்த்தா எடுத்துட்டாங்க. இவர் நாகார்ஜுனா சார் எப்படி பண்ணிருக்காரு? நாகார்ஜுனா சாருக்கு ரோல் வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஓகேவா இருக்கும், பட் அதுக்கு முன்னாடி வந்து அவருமே வேஸ்ட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா அவரை நீங்க ஒரு வில்லனா காமிச்சிருந்தா இன்னும் மாசா இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா அவர் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவரை வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணி நீ இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி கொண்டு வராங்க. நாகார்ஜுனா சார் எல்லாம் பிளாக்மெயில் பண்ற மாதிரியான ஒரு ரோல் வச்சா நம்மளால அதை ஏத்துக்க முடியுமா? அதெல்லாம் கொஞ்சம் மேபி கொஞ்சம் அதெல்லாம் ரீவொர்க் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் தான் இல்லை, அந்த மசாலாலாம் கொஞ்சம் இருந்ததுன்னா ஆடியன்ஸ் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ கூட படம் ஓகே தான். ரேட்டிங் கொடுக்கணும்னா 5க்கு ஒரு 3 மார்க் கொடுக்கலாம். ராஷ்மிகா மந்தனா எப்படி பண்ணிருக்காங்க? ராஷ்மிகா மந்தனாக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு. இந்த படத்துல கொஞ்சம் எங்கேஜிங்கா போனது வந்து அந்த ராஷ்மிகாக்கும் தனுஷ் சாருக்கும் இருக்க சீக்வன்ஸ். அங்க ஒரு சில ஃபன் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கும். அவங்க 2 பேரும் இந்த குப்பையெல்லாம் நடந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் படத்துல கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கும். மற்றபடி பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிடாது. நிறைய ஆடியன்ஸ் சொல்றாங்க படம் போர் அடிக்குதுன்றாங்க. போர்லாம் இல்ல, அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரையும் உங்களுக்கு நல்லா போர் அடிக்கும். அதுக்கப்புறம் அங்க இங்கன்னு பிடிச்சி கட்டஸே இழுத்து வச்சு உங்களுக்கு அந்த கிளைமேக்ஸை முடிப்பாங்க. அது உங்களுக்கு ஓரளவு கிறிஸ்பா இருக்கும். படம் செம்ம சூப்பராக இருக்குது. மியூசிக்லாம் வேறு லெவல் கிழிச்சிட்டாங்க. அந்த பிச்சைக்காரங்க கெட்டப் வந்து அவ்வளோ ஆப்டாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ராஷ்மிகாவை வந்து கிளாமர் இல்லாமல் கிசிங் சீன்ஸ் எல்லாம் இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக அழகாக காமிச்சிருக்கிறது இந்த படம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாங்ஸ் எல்லாம் வேறு லெவல். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த வாட்டி ஃபுல் ஹவுஸ்ஃபுல் இதான். ஒரு போர்ஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. தனுஷ் ஆக்டிங் வந்து இது வரைக்கும் அவர் பண்ணதை விட இந்த சீன் வந்து அவ்வளோ டெடிகேட்டடாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஃபுல் என்டர்டைன்மெண்ட் மூவி தாங்க. கண்டிப்பாக தேட்டரில் வந்து ஆல்ரெடி பிச்சைக்காரன் ஒரு படம் வந்துருச்சு. ஓகே, இது அதே மாதிரி தான் கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இல்லை, பிச்சைக்காரன் மூவி வந்திருக்கு, அது வேற ஒரு கான்செப்ட். இதில் வந்து அவர் பிச்சைக்காரனாவே வாழ்ந்திருக்காரு சொல்கிறேன். அந்த குப்பை வண்டியில் இருக்கிறத ஓகே, வாட் எவர் என்னதான் செட்டாக இருந்தாலும் பட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப லென்த்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லென்த்தி எல்லாம் இல்லை, கரெக்டாக இருக்கு, நல்லா இருக்கு. நாகார்ஜுனா சார் எப்படி பண்ணியிருக்காரு? அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் பொசிஷன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ராஷ்மிகாவை வந்து இந்த படத்தில் வந்து நல்லா க்யூட்டாக காமிச்சிருக்காங்க. டீசெண்டாக இருக்கு. இந்த மாதிரி எல்லா படத்துலையும் காட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படிலாம் நம்ம சொல்லலாம், மற்றவங்க அந்த மாதிரி எடுத்துப்பாங்களா? பாதி ட்ரெஸ்ஸோட வந்தால் தான் பார்க்கவே செய்கிறாங்க. பட் இதில் வந்து ரொம்ப டீசெண்டாக க்ளீனாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டைலாக்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. டைலாக்ஸில் வந்து நம்ம கிளாப் பண்ணுற மாதிரியே இருக்குது. அந்த விஷுவல்லாம் நம்ம கூட கனெக்ட் ஆகுது. டைலாக்ஸ் எல்லாமே அந்த போய்வா சாங் வந்து ஃபுல்லாக தேட்டர்லேயே எல்லாருமே ஏஞ்சி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஃபுல் வைப்புங்க.